அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் இனி மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நேரமாக பிப்ரவரி 4 பிப்ரவரி 11 எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்க போகும் மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் விரயத்தில் நுழைகிறார். குருவுடன் இணைந்து உச்சம் பெற்று வலம் பெற போகிறார் சந்திரன். இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறது. எனவேதான் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் இனி நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் நேர்கதியில் அமர்ந்திருப்பதை விட வக்ரகதியில் திரும்பி பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் பலம் பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சந்திரனும் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். அதில் குறிப்பாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது குரு சந்திர யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி மிகவும் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே ராசியின் அதிபதியான குருவினுடைய வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை வழிவகை செய்வதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகி உறுதியாக வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிக்கல்கள், நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் தடைதாமதமில்லாமல் குரு மற்றும் சந்திரனின் யோகத்தின் காரணமாக நிச்சயமாக இந்த வேளையில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். விரய சனியாக சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. விரய சனியால் பெரிய அளவிற்கு நன்மை இல்லை என்றாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பாலும் உண்டு. விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம், தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்தில் காரிய வெற்றி உறுதியாக உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக உத்தியோகம், தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. நிழல் கிரகங்களின் அமைப்பு உறுதியாகவே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனின் உச்சம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராகுவால் ஏற்படக்கூடிய ஜென்ம சஞ்சார பாதிப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனின் அமைப்பால்
அமைப்பால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும். நீண்ட காலமாக தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள்ல நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். மிக வலுவாக மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாக காரிய வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் விரய சனியின் ஆதிக்கமும் நிறைந்திருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. காரிய தடைகள் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதைவிட மிக அற்புதமான அமைப்பை உறுதியாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் அலைச்சல் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து 5, 6 ஆகிய தேதிகளில் வித்யாகாரகரான புதன் வலம் வருகிறார். அதற்கு பிறகு விரயத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க புதன். எனவே இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வருவதால் ரெட்டிப்பு நன்மையும் புத ஆதித்ய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குரு சந்திர யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சுக்கிரனின் உச்சமும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. எனவேதான் புத ஆதித்ய யோகமும் மிகப்பெரிய அளவில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்த சூழலில் உறுதியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சனியுடன் இணைவதால் நீதி தவறாமல் நடுநிலை தவறாமல் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதற்கான நல்ல அறிவாற்றலை உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க புதன். எனவே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.